ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VTN ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய மக்காச்சோளத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போது விவசாய வேலைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்களோட டிமாண்ட் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதுக்கு ஆட்களோட தேவைன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆனால் இந்த மக்காச்சோளத்துக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்களோட தேவை ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதுங்க. ஏன்னா இது விதை ஊன்றதுலேருந்து மருந்தடிக்கிற வரைக்கும் எல்லாமே இப்போ மெஷின் மூலிமா வந்துருச்சுங்க. விதை ஊன்றதுக்கு நம்ம இந்த மிஷின் மூலிமா ஊனிக்கலாம். அதே மாதிரி மருந்தடிக்கிறது அப்படின்னா இந்த ட்ரோன் மூலியமாகவே நம்ம மருந்தடிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பயிரிட்டு கடைசியாக ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் மெஷின் வந்துருச்சுங்க இப்போ எல்லாமே. ஸோ அந்த ஹார்வெஸ்டர் மூலியமாகவே நம்ம மக்காச்சோளமும் அடிச்சுக்கலாம். அதனால் ஆட்களோட தேவை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதுங்க. இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக வளரக்கூடிய பயிர் தாங்க. அதாவது ஒரு 4 மாதத்துலேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஒரு வருஷத்தில் நம்ம அதிகபட்சம் 2 டைம் இந்த சோளம் ஊனலாங்க. ஆனால் இந்த மக்காச்சோளத்தில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புழு தாக்குதல் தான். முன்னெல்லாம் ஊனிங்கன்னா புழு எதுவுமே வராதுங்க. ஏதாவது ஒரு டைம் மருந்து அடித்தா போதும், அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி மாற மாற என்ன ஆகுது அப்படின்னா அதிகப்படியான புழு தாக்குதல் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது. அதை சரியான நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எல்லா பயிருமே பாதிப்புக்குள்ளாயிருங்க. சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம இந்த மக்காச்சோளம் எப்படி பயிரிடலாம், இதுக்கு என்ன மாதிரியான உரம் கொடுக்கணும், மருந்து எந்த டைமில் அடிக்கணும் அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த மக்காச்சோளம் ஒரு ஏக்கரில் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை கால்குலேஷனோட பார்க்க போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு நாம் இந்த நிலத்தை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது 5 கலப்பை இருந்ததுன்னா அதில் ஒரு ரோடு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 7 கலப்பையில் மேலே ஒரு ரோடு ஓட்டிக்கோங்க. ஏன்னா 5 கலப்பையில் ஓட்டினீங்க அப்படின்னா அடியில் இருக்க மண் எல்லாமே கொஞ்சம் லூசன் ஆகி மண் நல்லாவே இருக்குங்க. ஸோ விதை ஒன்றிங்கனாலும் ஜெர்மினேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லாவே இருக்கும். மாட்டு எரு இருந்துச்சுன்னா அதை கீழே ஆரம்பத்திலே போட்டுட்டு உழவு ஓட்டலாங்க. அது கூடவே டிஏபி ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை அப்படின்ற அளவில் போட்டுட்டு 2 ஒன்றா கலந்தே போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம உழவு ஓட்டலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட்டரில் ஒரு ரோடு ஓட்டணுங்க. ரொட்டேட்டரில் ஏன் ஓட்டுறோம் அப்படின்னா இந்த மண் கட்டியாக இருந்ததுன்னா விதை சரியாக முளைக்காதுங்க. ஸோ மண் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அப்படின்னா ஜெர்மினேஷனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். விதை எல்லாமே அந்த கட்டி தாண்டிட்டு முளைச்சிட்டு வரதுக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. அது மண் நைஸாக இருந்ததுன்னா விதை நல்லாவே செடி நல்லாவே முளைக்குங்க. அடுத்தது மக்காச்சோளங்க. இந்த சோளம் விதை பாக்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா 3.5 கிலோ 4 கிலோ பாக்கெட்டில் கிடைக்குங்க. அது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து அது பாக்கெட் மாறுபடுங்க. இந்த ஆடி, மைக்கா, அத்வந்தா, கர்னூல்னு இது மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குங்க. உங்கள் மண்ணுக்கு என்ன வெரைட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்றத உங்கள் ஏரியாவில் விசாரித்து பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி விதையை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விதை நல்ல ஒரு முளைப்பு திறனை கொடுக்கும், நல்ல ஒரு ஈல்டும் கிடைக்குங்க. இது சொட்டு நீர் இல்லைன்னா வாய்க்கால் பாசனம் ரெண்டுத்துலேயுமே ஊனலாங்க. நம்ம வாய்க்கால் பாசனத்தை ஊன்றோம் அப்படின்னா மோஸ்ட்லி கையில் தாங்க மோஸ்ட்லி ஊன்றோம். இந்த சொட்டு நீரில் ஊன்றோம் அப்படின்னா இது மாதிரி மெஷின்லேயே ஊனிக்கலாங்க. நீங்கள் வாய்க்கால் பாசனத்தில் ஊன்றீங்க அப்படின்னா மெஷின்லேயும் ஒவ்வொருத்தர் ஊன்றாங்க. அப்படி ஊனாலும் நல்லா தாங்க வருது. ஸோ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கையிலே ஊனிடுறோங்க. இந்த வாய்க்கால் பாசனத்துக்கு, சொட்டு நீர் பாசனத்துக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த மெஷினில் வச்சு ஓட்டி ஊனிடுறாங்க. இந்த சோளம் ஊன்றது பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனத்தில் 1 அடிக்கு 1 அடி அப்படின்ற அகலத்தில் வச்சு ஊனலாங்க. இதே சொட்டு நீரில் போடுறீங்க அப்படின்னா அகலம் 3 அடிக்கு ஒரு ரோஸ் போட்டுக்கோங்க. அந்த தண்ணி சொட்ட இடத்துல ஒன்று ஊனிக்கோங்க. அது ஒரு சோளம் போட்டால் போதுங்க ஒரு இதுக்கு. விதை விதைச்ச உடனே தண்ணீர் பாய்ச்சிடணுங்க. ஒரு 4 நாள் கழித்து பார்த்திங்கனாலே இந்த முளைப்பு வந்துடுங்க. இது 1 மாதம் வரைக்கும் ரொம்ப மெதுவாக தாங்க வளரும். ஆனால் 1 மாதத்துக்கு அப்புறம் இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த 1 மாதத்துக்கு நம்ம அதுக்கு கொடுக்குற உரமும் சரி, ஏதாவது புழு தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மருந்தடிக்கிறதும் சரி, இந்த 1 மாதத்தில் ரொம்ப கவனத்தோடு பார்க்கணுங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதில் ஈல்டு வரும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளத்தில் செடி வளர்ந்து ஒரு 30 நாள் இல்லைனா ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் தாங்க இந்த புழு தாக்குதல்லாம் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா விதை செடி மேலே ஒரு 15 நாள்லேயே பார்த்திங்கன்னா அது மாதிரி புழு தாக்குதல் வர ஆரம்பிச்சிருது. இப்போ மழைக்காலமாக இருக்குது அப்படின்னா இதோட புழு தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. இல்லை நீங்கள் கோடை காலத்தில் எதுவும் ஊன்றீங்க அப்படின்னா இதில் புழு தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் மழை பெய்யாமல் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 4 டைமாவது மருந்தடிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போல்லாம். இப்போ 15வது நாள்லேயே நீங்கள் மருந்தடிக்கிறீங்க அப்படின்னா இந்த புழுவுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே மருந்தாகவே அடிச்சிடலாங்க. அடுத்தது 30 நாளுக்குள்ளே அடுத்த உரம் கொடுத்துடணுங்க. நீங்கள் அடிவரமாக டிஏபி பூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 10-26 கொடுக்கலாங்க. நீங்கள் உங்கள் மண் கண்டிஷனுக்கு என்ன மாதிரியான உரம் செட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. அந்த க்ரோத் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கூட யூரியாவும் கலந்து கொடுக்கலாங்க. இல்லை வளர்ச்சி நல்லாவே இருக்குது அப்படின்னா இந்த டைமில் யூரியா கொடுக்க தேவையில்லைங்க. அடுத்தது 30 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி நல்லாவே வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் புழு இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு மருந்து அடிக்கணுங்க. அதே மாதிரி கீழே புல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா புல்லுக்கு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உரம் எல்லாமே வந்து புல்லு தாங்க எடுத்துக்கும். செடிக்கு எதுவுமே அந்த உரத்தினால ஒரு யூஸும் இருக்காது. அதனால் ஒரு 30 நாளைக்குள்ளே உங்கள் வயலில் புல் எதுவும் இல்லாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 30 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த செடி நல்லாவே படர்ந்துக்கும், நிழல் கட்டிக்குங்க, அதுக்கு மேலே புல் எதுவும் வராது. 30 நாளைக்கு அப்புறம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருங்க. நம்ம அதுக்கப்புறம் மருந்து அடிக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளே போய் அடிக்க முடியாதுங்க. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அந்த மருந்து மோட்டரை மேலே தூக்கி அடிக்க முடியாது. நம்ம ட்ரோனில் அடிக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே எல்லாத்துக்கும் அடிச்சுக்கலாங்க. நம்ம பூட்டை வெளியில் வர வரைக்கும் நம்ம புழு இல்லாமல் பார்த்துக்கணுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இனிமேல் அடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த பூட்டை வெளியில் தள்ளுறப்ப பார்த்திங்கன்னா அந்த புழு ஃபுல்லாகவே தின்றுங்க. அந்த பூட்டையில் எதுவுமே இருக்காது. அதனால் அந்த கதிர் வந்து மேலே பூ வச்சு அந்த பூட்டை வெளியில் வர வரைக்கும் செடியில் புழு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போலாம் ட்ரோன் யூஸ் பண்ணி அடிச்சிட்டோம்னா புழு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுதுங்க. அதே மாதிரி அந்த பூ வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டாஷ் கொடுக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு வந்து 2 மூட்டை பொட்டாஷும் 2 மூட்டை யூரியாவும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இல்லை ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒயிட் பொட்டாஷ் வந்து இதிலே கலந்து கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பூட்டை வெளியில் வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த பூட்டை முத்துற வரைக்கும் காட்டில் வந்து கிளித்தொல்லை இல்லாமல் பார்த்துக்கணுங்க. ஏன்னா இப்போ உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் யாருமே விதைச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ கிளித்தொல்லை வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் மட்டும் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கிளி வந்து நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நறுசாவே அடிச்சிடுங்க. அதனால் இந்த ரெக்கார்டட் வாய்ஸ் போட்டு இது பண்ணுறோம்லங்க, அது மாதிரி இல்லைனா சவுண்ட் ப்ளே பண்ணி ஏதாவது ஒன்று வச்சிங்க அப்படின்னா அந்த கிளி வரது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதுங்க. அதே மாதிரி ஒரு 120 நாள் பக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பூட்டை வந்து நல்லாவே காஞ்சிருங்க. ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா 110 நாள்லேயே இதாயிரும். ஒன்று 130 நாள் வரைக்கும் வருங்க. அதை நம்ம என்ன டைப் ஆஃப் வெரைட்டி போடுறோம் அப்படின்றத பொறுத்து. நல்லா காஞ்சி போனதுக்கப்புறம் ஒடிக்கணுங்க. வயலே நல்லா காய வச்சு ஒடிக்கிறோம் அப்படின்னா நிலத்தில் வந்து ஒரு 2 நாள் போட்டு காய வச்சு எடுத்தோம்னா போதுங்க. இல்லை அது பச்சையாக நம்ம ஒடித்தோம் அப்படின்னா இன்னும் 2 நாள் சேர்த்து போட்டு நம்ம காய வைக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் ஏதாவது மழை சீசனாக இது போயிடுச்சு அப்படின்னா நம்ம டெய்லி உடச்சி விட்டு கூட்டி அது வந்து ரொம்ப பெரிய வேலைங்க. அதனால் வயலில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா காய வச்சதுக்கப்புறம் வண்டியை விட்டு இது மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டாந்துக்கலாங்க. இது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் தாங்க அந்த சோளப்பூட்டை ஒடிப்போம். அதுக்கு வந்து தனியாக ஆள் வர சொல்லிவிட்டு அந்த சோளத்தை எல்லாத்தையும் ஒடிச்சு ஒரு குட்டா மாதிரி ஒரு இடத்துல அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சோளம் அடிக்கிற மிஷின் இருக்கும், அது தனியாக வந்து அதில் வந்து இந்த சோளத்தை மறுபடியும் அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் சோளத்தை வந்து தனியாக எடுக்க முடியுங்க. ஆனால் இப்போ இந்த ஹார்வெஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வயலோட ஃபுல்லாகவே விட்டுறலாங்க. அதுவே ஃபுல்லாகவே ஒடிச்சிட்டு இது மாதிரி சோளத்தை வந்து தனியாக எடுத்து நம்ம கொடுத்துருங்க. இது வந்ததுக்கப்புறம் ஆளோட தேவை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தனியாக அலைச்சல் எதுவும் இருக்காது. இதுனா சோளம் ஒடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஏதாவது மழை வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் 1 ஏக்கரா அடிச்சிருங்க. ஒர்க்கும் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒரே நல்ல சோளமும் வந்து நம்ம வாசலுக்கு கொண்டாந்துடலாங்க. அடுத்து இந்த சோளம் வந்து அடித்து கொண்டாந்து கொட்டிட்டு வாசலை வந்து நல்லா காய வைக்கணுங்க. நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா 1-2 நாளில் காஞ்சிருங்க. இல்லை கொஞ்சம் மோடமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 3 நாள் கூட ஆகும். அதாவது சோளம் கொண்டாந்து கொட்டிட்டிங்க அப்படின்னா வந்து அடுத்த நாள் ஃபுல்லாக உடச்சி விட்ருங்க. அப்படி உடைக்காமல் அப்படியே குட்டானா இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கோழி பண்ணைக்கு இதுக்கு தாங்க எடுக்கிறாங்க. அதை எடுக்கிறப்ப வந்து இந்த மாய்ஸ்சர் செக் பண்ணுவாங்க. 12, 13 அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சு செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த 13 பாயிண்ட் இருந்தால் மோஸ்ட்லி எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துலேயே வந்து நம்மளோட விவசாயம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த சோள கருதெல்லாம் வயலில் இருக்குல்லங்க, அதை அப்படியே நெருப்பு வச்சு விட்டு அப்படியே ரொட்டேட்டர் வச்சு ஓட்டிக்கலாங்க. இல்லை 5 கலப்பை இருக்குது அப்படின்னாலும் அதிலே போட்டு நம்ம ஓட்டிக்கலாங்க. சரியான மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டான டைமிங்கில் ஓடிக்கிறோம் அப்படின்னா வந்து இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து 1 ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாங்க. இது வந்து நான் வாய்க்கால் பாசனத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. இப்போ சொட்டு நீருக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதே காசு தாங்க செலவாகும். ஏன்னா இங்கே பார் போடுற காசு பார்த்திங்கன்னா இங்கே ஓஸ் இழுக்கிறதுக்கு அப்புறம் ஓஸ் இழுத்து மண் போடுறதுக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க ஆகுது. சரி, இனிஷியலாக வந்து நம்ம டிராக்டரில் 2 அளவு ஓட்டுவோங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 1200 ஆகுங்க. அது ஓட்டினதுக்கப்புறம் மேலே மண் நைஸாக இருக்கணுன்றதுக்காக ரொட்டேட்டரில் ஒரு ஓட்டுவோங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஆகும். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம அடியோரம் போட்டுட்டு தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடியோரமாக நம்ம டிஏபி போடுறோம் அப்படின்னா வந்து ஒரு 2 மூட்டை தேவைப்படும், அதாவது 1 ஏக்கராக்கு. அது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 2500 ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார் கலப்பையில் ஒரு ஓட்டணுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆகும். பார் கலப்பையில் ஓட்டினதுக்கப்புறம் நம்ம பார் எடுத்து போடுறதுக்கு வந்து ஆள் தேவைப்படுங்க. அது லேபர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஏக்கராக்கு ஒரு 1200 தேவைப்படுங்க. அதுக்கப்புறமா வந்து சோளங்க, மக்காச்சோளம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு 8லேருந்து 9 கிலோ வரைக்கும் தேவைப்படுங்க. 1 கிலோ ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 அப்படின்னு வச்சுக்கிட்டனாலும் 3600 ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த விதை ஊன்றதுக்கு நம்ம ஆள் வச்சு ஊனிக்கலாங்க, இல்லை மிஷின் மூலியமாகவும் ஊனிக்கலாம். நம்ம எப்படி வச்சு ஊனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 3000லேருந்து 3500 வந்து செலவாகுங்க. டோட்டலாக ஆவரேஜாக வந்து ஒரு 3100 போட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து புல்லுக்கு புழுவுக்கு இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு மருந்து அடிப்போங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து உரங்க. நம்ம டிஏபி போடுறோம் அப்படின்னா இந்த ஒரு மாதம் கழிச்சு 10-26 கொடுக்கலாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 ரூபாய் ஆகுங்க. அதுக்கப்புறமா வந்து புழுக்கு வந்து ஒரு மருந்து அடிப்போங்க கையில். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1600 ரூபாய் ஆகும். நம்ம புழு மருந்து அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பயிர் நல்லா பெருசாகிடுச்சு அப்படின்னா வந்து ட்ரோன் மூலிமா மருந்து அடிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய் ஆகுங்க. இது வந்து இந்த ட்ரோனு மருந்து எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய் ஆகுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூட்டை வெளில வரப்போ இந்த பொட்டாஷ் கொடுப்பாங்க. பொட்டாஷும் யூரியா ரெண்டுமே கலந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3700 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்வெஸ்ட்டில் நம்ம அறுவடை பண்ணுறதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய் ஆகுங்க. நம்ம ஹார்வெஸ்ட்டில் அடிச்சோம்னாலும் நம்மளுக்கு ஆள் தேவை வந்து தேவைப்படுங்க. அதாவது இந்த பூட்டையெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு, ஏதாவது கீழே உழுவுற பூட்டை இதெல்லாம் எடுத்து கொட்டுறதுக்கு அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஆகுங்க ஒரு லேபர் சார்ஜ். அதுக்கப்புறம் வந்து சோளம் கொண்டாந்து வாசலில் கொட்டினதுக்கப்புறம் 2 நாள் நம்ம காய வைக்கணுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாங்க. இதெல்லாமே நான் அதிகபட்சமாக போட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 34,900 ரூபாய் ஆகுங்க. இதில் வந்து நீங்கள் ஆள் செலவு எல்லாமே கொஞ்சம் குறைக்கிறீங்க அப்படின்னா வந்து இன்னுமே வந்து டோட்டல் காஸ்ட் வந்து குறைக்க முடியுங்க. சரிங்க, இப்போ இதுக்கான இன்கம் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து 30 40 மூட்டை வரைக்கும் எடுக்கலாங்க. அதாவது நீங்கள் நல்லா உரம் கொடுத்து நல்லா தண்ணி விடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 37-38 மூட்டை வரைக்கும் கூட எடுக்க முடியுங்க. நான் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 33 மூட்டைக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஏறும் இறங்குங்க. அதிகபட்சமாக வந்து 26, 27, 28 போயிருக்குங்க. குறைஞ்சபட்சம்னு பார்த்திங்கன்னா 18 ரூபா வரைக்கும் வந்துருக்குது. ஏன்னா 18 கீழே வந்து இப்போ எங்கேயும் போனதில்லை. அது எங்கள் ஏரியா சைடில் ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 22 ரூபா போட்டிருக்காங்க. இதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு ஒரு 72,600 ரூபா வருதுங்க. இது வந்து நான் ஆவரேஜாக வச்சு போட்டிருக்கிறதுங்க. இதோட நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட செலவு பார்த்திங்கன்னா 34,900 ரூபாய் பண்ணியிருக்கோம். இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு 72,600 வந்திருக்குங்க. டோட்டல் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா 37,700 ரூபா வருங்க. இது வந்து நம்ம ஆள் செலவெல்லாம் இன்னும் குறைச்சிட்டு இன்னும் நம்ம எதாவது பண்ணுறோம், நம்மளே பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு 40,000 ரூபா பக்கமாக வருங்க. அதாவது ஒரு ஏக்கரால் ஒரு 4 மாதத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம்ங்க. இது வந்து ஆள் செலவு கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இப்போ ஒன்ஸ் பயிரிட்டோம் அப்படின்னா பெருசாக எதுவும் வேலை இருக்காது. தண்ணி மட்டும் ரெகுலராக பாய்ச்சிட்டு இருந்தோம்னா போதுங்க. ஏன்னா இதுக்கு தண்ணி ரொம்ப நல்லாவே தேவைப்படும். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க ஈல்டு இருக்கும். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம இந்த மக்காச்சோளம் எப்படி பயிரிடலாம், எந்த டைமில் எவ்வளோ உரம் கொடுக்கலாம், அது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றியும் இதில் எவ்வளோ இன்கம் கிடைக்குது அப்படின்றத பற்றியும் பார்த்துருந்தோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஏரியாவில் எந்த ரேட்டுக்கு இது விற்பனை ஆகிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா VTN ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பண்ணை, உங்கள் பெருமை. நன்றி.